சண்டே மார்னிங் ஒரு 10 o'clock போல் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோங்க. எங்கள் சித்தி எல்லாருமே வந்திருந்தாங்க, சித்தி பசங்க எல்லோரும். ஸோ என் தங்கச்சி தம்பிங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. காலையில் ஒரு சாப்பாடு மதியத்துக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸோ சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் மம்மி மொத்தம் 3 ஊர் பிளான் பண்ணியிருந்தோம் நேற்று மட்டும் போகிறதுக்கு, அதாவது சண்டே மட்டும் போகிறதுக்கு. ஸோ போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் எங்கள் மம்மிமா வீட்டுக்கு போனோம், எங்கள் பெரிய மம்மிமா வீட்டுக்கு. ஸோ அங்கே போய் எங்கள் பெரிய மம்மிமா ஐயாவை பார்த்துட்டு அவங்க வீட்டில் அவங்களுடைய பேரன் பசங்க பிறந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனோம். போகிற வழியில் பார்த்தா நிறையா வயல் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக பச்சை பச்சேன்னு இருந்துச்சு. ஸோ அடுத்த மாதம் அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெல்லெல்லாம் விட்டுருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டு நாங்கள் பாப்பா பார்க்க போனோம். அங்கே பாப்பா 2 ட்வின்ஸ் பாப்பா. ஸோ பார்த்துட்டு என் பாப்பா அந்த பாப்பா 2 பேரையும் விடவே மனசு இல்லாமல் வந்தா. அப்புறம் அங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னொரு இடத்துக்கு போனோம். அது எங்கேங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.